பிதாவே சோதரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் இந்த கல்லறை வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த கல்லறைக்கு அப்பாலும் சுவாமி, எங்களோட மனத்துக்கு அப்பாலும் எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு சுவாமி. இந்த இடத்துல நாங்கள் சூழ்நிலை அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு நாள் நீர் வெளிப்படும் பொழுது மனதை கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரு பொழுதிலே நாங்கள் அழிவில்லாதவர்களாய் உயிர்த்தெழுந்து உண்மை முகமுகமாய் சந்திப்போம். நாங்கள் மட்டுமல்ல, இதுவரைக்குமாய் உமக்குடைய மரித்த சகல பரிசுத்தவான்களும் உம்முடைய மகிமையின் பிரதிபலன் அடையும்படியாக, அந்த பிரதிபலனாக உயிர்த்தெழுதலுடைய மேன்மை அடையும்படியாய் எழுந்திருப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஐயாவின் தகப்பனாரை நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம் சுவாமி. அப்படினால் துக்கப்படுற வேதனைப்படுற யாவரும் அந்த நம்பிக்கையினாலே தேற்றப்பட உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு மரணம், ஒரு முடிவு உண்டு. உயிரோடு இருக்கிற நாம் இந்த ஐயாவுடைய முடிவுக்கு வந்து எங்களுடைய முடிவை சிந்தித்து எங்களை சரிப்படுத்திக் கொள்ள, இந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். சொல்லப்படுற வசனங்களை அறிந்து கொள்ளவும், நித்திய ஜீவனுக்கான வழியாகி உண்மை தெரிந்து கொள்ளவும் உதவி செய்யும். இந்த வழியை ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும். நாலாம் பார்க்கப்படும் உன்னதமான
சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். அவன் சிறகுகளால் மூடுவார். அன்புக்கும் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். சிறகுகளால் மூடுவார். ஆண்டவருக்கு சோத்திரம். சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் அங்கே பாச சொன்ன வசனம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாங்கள் படித்தோம். යොහන්සේ පාරාංචි 5 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදයේ ඉවසන්නේ පාසතුමා විසින් කියනු ලැබුව පදේ අපි අධ්‍යයනය කළෙමු. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். එවිට නැවත නැගිටීම නපුරුකම් කළා වූ යහපත්කම් කළා වූ අය විනිශ්චය නැවත නැගිටීමට පිටත්ව එන්නෝය. அதிலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாய் எழுந்திருப்பார்கள் என்று நாம் கேட்டோம். එහි යහපත්කම් කළා වූ අය ජීවනය උපදවා ගන්නා පිණිස නැගිටින්නෝයයි අපි ඇසෙන්නේ. தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்து நரகத்துக்கு போவார்கள், நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். නපුරුකම් කළා වූ අය විනිශ්චයට පත් කරනු ලැබ ඔවුන් නිරයට ඇදයන්නෝයයි ඇසෙන්නේ. ஆண்டவருடைய பாதை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாதை, இயேசுவை பின்பற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அந்த நியாய தீர்ப்பிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நரகத்துக்கு போகிறதான அனுபவத்திலிருந்தும் நம்மை தப்ப வைத்து அவரோட மோட்சத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. அதற்காக மறித்தால் அதற்கென்றே நாங்கள் உயிரடைகிறோம், உயிர் திரும்புகிறோம் என்று சொல்லி நாம் கேட்டோம். අප උන්වහන්සේ දෙසා ජීවත් වී උන්වහන්සේ දෙසා වෙන් කරනු ලැබ උන්වහන්සේ සඳහාම අප දිවිගෙවන අවස්ථාවේදී උන්වහන්සේ හා සමග සිටින පිණිසයි සදාකාලයෙන් සදාකාලීන ජීවන උපදවා ගන්නා පිණිස උන්වහන්සේ සමගම නැගිටවනු ලබන්නේ මොයයි ඇසෙමු. இந்த நன்மை செய்கிறவர் நம்மை படைத்த ஆண்டவராக இருக்கிறார். ප්‍රතිසාද යහපත්කම් කරනව දෙවියන් වහන්සේ නම් අපව මැවුකාර දෙවියන් වහන්සේ වනසේ. தீமையை செய்கிறவன் பிசாசாக இருக்கிறான். නපුරුකම් කරන්න යක්ෂයා වන්නේ. அவன் மனுஷருக்குள்ளே பூந்து பல தீமைகளை இந்த நாட்கள் உலகத்தில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். බොහෝ දින තුළ ඇතුල් වී බොහෝ නපුරුකම් ඕකරමින් සිටින්නේය. அதை நாம் உலகத்தில் காண்கிறோம். பலவிதமான மனுஷர் பலவிதமான தீமைகளை, பாவங்களை, மோசமான காரியங்களை செய்கிறார்கள். அந்த முடிவு நரகமாக இருக்கிறது. මේ පිළිබඳව අප ලෝකයේ දකිනවා විවිධාකාර නපුරුකම් කරමින් අයහපත් දේවල් කරමින් ඔවුන් නිරය කරා ඇදී යමින් සිටින්නෝය. எங்களுக்கு தெரியும், அசுத்தத்தையோ பாவத்தையோ குடிவரியோ சினிமாவையோ எந்த பாவத்தை செய்கிற மனுஷனும்
அவர்கள் போய் மோட்சத்தை சுதந்திரிப்பது இல்லை. අපවිත්‍රකම් සල්ලාලකම් වැනි පානය කිරීම වැනි දේවල් කරන්නා අයවලුන් කිසි විටක මොක්ස් රාජ්‍යයට ඇතුළු නොවන බවක් දනිමු. நாம் காண்கிறோம், களவெடுக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், மோசமான பாவங்களை மனுஷன் இந்த பூமியில செய்கிறார்கள். அவைகளை பிசாசு அவர்கள் கூட நடப்பிக்கிறான். අප දකින්නේ සොරකම් කරනවා, බොරු පවසනවා, මිනි මරනවා, මෙවැනි අනාදි වශයෙන් කරන්නා වූ සෑම පාපයක්ම යක්ෂයා මගින් කොළවනු ලැබ ඔවුන් කරති. நரகம் பிசாசு அவன் செய்விக்கிறதற்காக நரகம் அந்த பிசாசுக்காக தேவன் படைத்தார். ඔවුන් මෙලෙසින් කරන්නා අයවලුන් දෙසා නරකාදිය යක්ෂයා විදේශාම උන්වහන්සේ මැවුස්සේක. அந்த பிசாசுக்கு அடிமையா இருந்து அவிதமாப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களும் மரணம் அடையும் பொழுது அந்த நரகத்துக்கு பிசாசோட போய் சேருவார்கள். මේ යක්ෂයා සමග එකට එකතුව මෙවැනි පාපිෂ්ඨ දේවල් වල නියැලෙන්නා වූ අය ඔවුන් මේ අවස්ථාවේදී මේ යක්ෂයා විසින් සාදුන් ලැබුවම නිරයටම යන්න ඕනේ. நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்று நாம் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். අප සැමදෙනා නිරයට නොයා යුතුයයි කැමති වන්නෙමු. நாம் எல்லாரும் மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு நம்மை படைத்த தேவனிடத்தில் போக வேண்டும் என்று நாம் අප விரும்புகிறோம். මෝක්ෂයට අපගේ මැවුකරු දෙවියන් වහන්සේ වෙත යා යුතු යන්න අපගේ ආශාව වේ. அதற்காக நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்து மரணம் அடைந்தால் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். நீங்க இயேசு சொல்லி ඒ இருக்கிறார். සඳහා යාපත්කම් කර යුතුයි. යාපත්කම් කරන වුන් ජීවනය උපදවා ගන්නා පිණිස නැගිටින්න ඕය යේසුස් වහන්සේ මෙම ස්ථානයේ කීසේක. இங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. මතයු 16 වන පරිච්ඡේදයේ நாமே 9 වෙනි පරිච්ඡේදයේ 16 වන පදයේ அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். එවිට යාපත් ආචාර්යනේ සදාකාලික ජීවනය උපදවා ගන්නා පිණිස මානසික කර යුතු ඇත්තේ කුමක්දයි යමෙකු පැමිණ උන්වහන්සේට තියෙන විමසීම. நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்காக? මම සදාකාලික ජීවනය උපදවා ගන්නා පිණිස කුමන යහපත්කමක් කර යුතුද? அதற்கு அவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், தேவன் ஒருவர் தவிர வேறொரு நல்லவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். යහපත් එනුම මට කියන්නට හේතුව කවරේද? දෙවියන් වහන්සේ පියාණන් වහන්සේ හැර යහපත්කම් කරන්නෙකු තවත් නැත. ජීවනය උපදවා ගන්නා පිණිස ඔබ සදාකාල ජීවනය උපදවා ගන්නා පිණිස වන්නේ කිසිසේක. நீ நன்மை செய்ய, நீ ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நீ கற்பனையை கைக்கொள்வாயாக. ඔබ ජීවනය උපදවා ගැනීමට නම් ආඥාවන් පිළිපදින්න. ஆனபடியினால் முதலாவது நாம் நித்திய ஜீவனுக்கு போவதற்கு நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். බැවින් පළමු කොට සදාකාලික ජීවනය උපදවා ගන්නා පිණිස අපි යහපත්කම් කරන්න நான் என்ன நன்மையை செய்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். කුමන යහපත්කමක් කරනවා නම් සදාකාලික ජීවනය උපදවා ගත හැකිද? நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள். ඔබ ජීවනය උපදවා ගන්නා පිණිස ආඥාව පිළිපදින්න. அப்படி என்றால் ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க ஒரு நன்மை செய்ய வேண்டும். அவன் ஆண்டவருடைய வசனத்தை, சத்தியத்தை, பிரமாணங்களை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். සදාකාලික ජීවනයට ඇතුළු වන පිණිස යමෙකු යහපත්කමක් කර යුතුයි. එනම් ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව වහන්සේගේ වචනය පිළිපැදිය යුතු ඇත. இயேசு சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான். යේසුස් වහන්සේ කිව්වේ යමෙකු මට ප්‍රේම කරේ නම් ඔහු මාගේ ආඥාවන් පිළිපදින නැත යනුයි. தேவனுடைய முதலாவது பிரமாணம் என்னவென்றால் நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். උන්වහන්සේගේ පළමුවන ආඥාව වනුයේ අප උන්වහන්සේට ප්‍රේමය දැක්වීමය. ஏனென்றால் பாவத்தில் நான் சொன்னது போல அசுத்தத்தில் ஜீவித்த மானுட வர்க்கத்தை மீட்கும்படியாய் அவர்களை அன்பு கூர்ந்து அவளை மன்னித்து மீட்டு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் அதற்கு ஒரு பலி அவசியமா இருந்தது. இயேசு அந்த பலியாய் மாறி கொடுத்திருக்கிற எல்லாரையும் இயேசு மீட்டிருக்கிறார். මේ ආකාරයෙන් මනුෂ්‍ය වර්ගයා පව් කර බැවින් මෙම පාපයෙන් නිදහසක් යම්කිසි විමුක්තියක් අත්කර දෙන පිණිස යේසුස් වහන්සේ මේ මනුෂ්‍ය වර්ගයා වෙනුවෙන්ම මැරුණට උන්වහන්සේ මිය ගියසේක. இந்த உலகத்திலே மனுஷரிலே அன்பு கூர்ந்து மனுஷர் நரகத்துக்கு போகக்கூடாது என்று ஒரே காரியத்தை செய்த ஒரே தெய்வம் இயேசு. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். මනුෂ්‍ය වර්ගයා නිරයට නොයා යුතු යන්නා වූ චේතනාවකින් යුක්තව යහපත්කමක් කරා වූ එකම එක තැන වහන්සේ යේසුස් වහන්සේ වනසේක. උන්වහන්සේ අප වෙනුවෙන් මැරුණසේක. අපේ නිරින් මුදාගත්සේක. அதற்காக நம்ம அன்பு கூர்ந்து அவர் கிரியை செய்தார். ඒ සඳහා උන්වහන්සේ අප කෙරේ ප්‍රේමය දක්වා ක්‍රියා කළසේක. ஆனபடினால் நாங்களும் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். එමෙන්ම අපද උන්වහන්සේට ප්‍රේම කර යුතු යන්න උන්වහන්සේගේ අපේක්ෂාව. அவரில் அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். අප උන්වහන්සේට ප්‍රේමය කරමින් උන්වහන්සේට අවනත වී අප උන්වහන්සේගේ ප්‍රේමය දක්වන අවස්ථාවේදී අපගේ ආත්මවලට අප යහපත්කම් කරන්නන් වන්නෙමු. பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்துமாவுக்கே தீமையை செய்து நரகத்தை சுதந்தரிக்கிறார்கள். පව් කරන සෑම ආත්මයක්ම තමන්ගේ අධ්‍යාත්මයටම ඔවුන් අයහපතක් කිරීමට සලස්වා නිරයට යති. உண்மையான தூய்மையான பரிசுத்தமான தெய்வத்தை அறிந்து அவரை நேசித்து அவரை கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆத்மாவுக்கே நன்மை செய்கிறார்கள். அந்த ஆத்மா அவரோடு நித்தியத்தை ஜீவனை சுதந்தரிக்கிறது. සදාකාලික ජීවන උපදවා ගන්න පිණිස ඔවුන් තමන්ගේ ආත්මය අධ්‍යාත්මයට යහපත්කම් කරන පිණිස උන්වහන්සේගේ ආඥාවන් පිළිපදිමින් උන්වහන්සේගේ වචනයට අවනත වී කරුවේ. ඔවුන් හැසිරෙන අවස්ථාවේදී
තමන්ගේ අධ්‍යාත්මීය සදාතනික දෙවියන් බලවාගෙන උන්වහන්සේ හා සමග සිටින පිණිස සූදානම් කර ගනිමු. அன்பான தெய்வத்தை நாம் நேசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அன்பை, அவருடைய கீழ்ப்படுதலை, அவருடைய நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார். එමෙන්න දෙවියන් වහන්සේට අපි ප්‍රේම කරන අවස්ථාවේදී උන්වහන්සේගේ ආත්මත්ව, උන්වහන්සේගේ පවිත්‍රත්වය, උන්වහන්සේගේ පිවිතුරුකම ප්‍රේමය දක්වා උන්වහන්සේ වෙතම යන පිණිස අප උන්වහන්සේ කෙරෙහි ඇලුම් වඩනවා. அவர்களை அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு ஒரு பலியை செலுத்துகிறோம். උන්වහන්සේට ප්‍රේමය දක්වමින් අප උන්වහන්සේට පූජාවක් උරුම කරනවා. அதாவது ஜெபம் பண்ணுகிறோம், சோத்திரம் பண்ணுகிறோம், எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரை பிரியப்படுத்த நாம் ஜீவிக்கிறோம். යාඥා කරන්නෙමු, ස්තුති ප්‍රශංසා කරන්නෙමු, හැකි පමණින් උන්වහන්සේ සතුට කරන්නට අපි යෙදෙන්නෙමු. ஆண்டவரை எப்படியெல்லாம் நாம் நன்மையாக ஜீவித்து பிரியப்படுத்த முடியுமோ அவ்விதமாயெல்லாம் நாம் பிரயாசப்படுகிறோம். අප යහපත්කමක් ඇතිව ජීවත් වෙමින් කොයි ආකාරයෙන් උන්වහන්සේ සතුට කළ හැකිද? එවන් ආකාරයක සතුට කිරීමට අපි තැත් කරන්නෙමු. நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ அதெல்லாம் நாம் நம்முடைய ஆத்மாக்கு செய்கிற நன்மையா இருக்கிறது. උන්වහන්සේ සතුට කරන පිණිස කොතරම් දුරට අප වෙන දරන්නෙමුද? එය ස්වාමීන් වහන්සේගේ හදවත සතුට කරන දේවල්ය. காயின் மனப்பூர்வம் இல்லாத பலியை செலுத்தின நேரம் தேவன் காயிலிருந்து சொன்னார், நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை கிடைத்திருக்கும். කායින් වනාහි අසතුටු පඬුරක් ඔප්පු කළ අවස්ථාවේදී ස්වාමීන් වහන්සේ ඔහුට කියනුයේ නුඹ යාපත්කම් කළේ නම් නුඹට උතුම්කමක් නැද්ද කියලා. அந்த இடத்திலே காயின் செய்ய வேண்டிய நன்மை மனப்பூர்வமான பலியை செலுத்தி இருந்திருக்க வேண்டும். කායින් වනාහි එම ස්ථානයේ මුළු හදින්ම ඔප්පු කළ යුතු පඬුරක් ඔප්පු කළ යුතුව තිබින. ஆனபடினால் அது முதலாவது தேவனை நேசித்திருக்க வேண்டும். එනම් පළමුවට උන්වහන්සේ කෙරෙහි ප්‍රේමය දැක්වීම. அவர் அன்பு கொண்டு தன் மனச்சாட்சியின்படி ஒரு மனப்பூர்வமான பலியை செலுத்தியிருந்தால் அவன் தனக்கு தானே நன்மை செய்திருக்கிறான். උන්වහන්සේ කෙරෙහි ප්‍රේම කොට මුළු හදින්ම පූජාවක් ඔප්පු කර තිබුණා නම් තමාගේම ප්‍රාණයට ඔහු යාපතම කරන්නෙකු වනු ඇත. ஆனபடினால் அவன் தேவன் தன்னுடைய ஆத்மாவுக்கும் தீமையை செய்தான். තමාගේ අධ්‍යාත්මයට ඔහු අයාපතක් කළේ. தேவனில் அன்பு கூறாமல் போனான். දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේමය அவன் නොදක්වා நிப்பாடு சகோதரர்களில் அன்பு கூறாமல் போனான். තමාගේ සහෝදරයන් කෙරෙහි ප්‍රේමය නොදක්වා அதன் பிறகு தீமை செய்கிற மனிதனாய் மாறினான். නපුරුකම් කරන්නෙකු වූයේ. அவன் சகோதரனை கொலை செய்தான். තමාගේ සහෝදරයා ඝාතනය කළේ. இதெல்லாம் நாம் ஆண்டுடைய வார்த்தையில் படிக்கிறோம். යාකාරින් දෙලස්ගේ වචනේ ඉගෙන ගන්නවා. அவன் தேவனுக்கு கொடுக்க நன்மையை செய்யாதபடியினால் දෙවියන් වහන්සේ යාපතම් නොකළ හේයින් அவன் தீமை செய்கிற மனிதனாய் பிசாசு அவனை மாற்றினான். නපුරුකම් කරන්නෙකු වශයෙන් යක්ෂයා මොහුව உடனே அவன் கொலை செய்கிறவனாய் மாறினான். නිර්මාණයක් මරණෙකු වශයෙන් ஆனபடியினால் தேவ சமூகத்தை விட்டு பின்மாற்றமாய் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகாத தீமை செய்கிற சந்ததியாய் அந்த சந்ததி மாறியது. පසුබට කාරක වංශයක් ඇති කරමින් නපුරුකම් කරන වංශික බවට පරිවර්තනය වන්නට විය. ஆனபடியால் நன்மை செய்வது என்பது ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதும் ஆண்டவர்களை அன்பு கூர்ந்து நாம் காரியங்களை செய்வதும் சகோதரரை நேசிப்பதுமாய் இருக்கிறது. එතනින් යාපතම් කිරීම යනෝ දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේමය දැක්වීමත් උන්වහන්සේගේ වචනයට අවනත වී කීකරවීමත් සහෝදරයාට ප්‍රේමය දැක්වීමත්ය. ஆம், நாம் நன்மை செய்யும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரிகளாய் நாம் எழுந்திருப்போம். අප යාපතම් කරන අවස්ථාවේදී සදාකාලයේ ජීවනයට මුලින්ම හිමිකම් කියන්න වශයෙන් මාරු වන්නේමු. நாம் ஐஸ்வர்யாவை பற்றி பார்க்கிற நேரம் අප ධනවතා දෙස බලන විට அது உவமையில் அது நடந்த காரியம் இயேசு ඒ சொல்லுகிறார். උපමා කතාවක් වශයෙන් නොව සැබෑ සිදුවීමක් වශයෙන් යේසුස් அந்த වහන්සේ வேளை லாசருவிலே அவன் அன்பு கூறாமல் போனான். අවස්ථාවේදී ලාසරස් කෙරෙහි ප්‍රේමය ඔහු නොදක්වා அவன் இரக்கம் காண்பிக்காமல் போனான். ඔහුට අනුකම්පාව නොදැක්විය. அவனிடத்தில் அன்பு இல்லாதபடினால்தான் ඔහු කෙරෙහි ප්‍රේමය නොතිබුණු බැවින් அந்த லாசரு அவனுடைய மேசையில விழுற துணிக்கே சாப்பிட ஆசையா இருந்தான். ලාසරස් වනාහි ඔහුගේ මේසයෙන් වැටෙනව කැබලි කන්නට ආශා වූයේ. ஏன் அப்படி இயேசு சொன்னார்? ඇයිද යේසුස් වහන්සේ මෙලෙස அவனுடைய அன்பு இருந்திருந்தால் ඔහුට ප්‍රේමය තිබුණා அந்த නම් சிறிய பாத்திரம் என்றான் ஒன்று எடுத்து කුඩා වාදනයක් රැගෙන கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ආහාරයෙන් ස්වල්පයක් හෝ දෙන්න இவனுடைய තිබුණා. மேசையில விழுறதை சாப்பிட இருந்தான் என்றது எழுதப்பட்டிருக்காது. මේසයෙන් වැටෙනව කැබලි යන්න එමසල සඳහන් නොවනු ඇත. அப்படி இயேசு அது நடந்ததுக்கு காரணம் என்ன? එසේ සිදුවන්නට හේතුව அந்த கண்ணால கண்ட சோதனை அன்பு கூர்ந்து ஒருபடி ஆகாரம் கொடுக்க முடியாத அன்பில்லாத மனுஷனா இருந்தான். ඒ තමගේ දැසින් සියසින් දැක ගන්නව සහෝදරයා දැකමින් ආහාර වේලක් දෙන්නට නොහැකි තත්ත්වයේ සිටි බැවින් அந்த அன்பு கூறாது அவன் பிரமாணத்தை கை கொள்ளாது என்ற ஒழுங்குக்குள்ளே அவன் கொண்டு வந்தான். මේ ආකාරයෙන් ප්‍රේමය නොදක්වා මොහු යහපත නොකරන්නා වූ කෙනෙක් කියන්නා වූ පිළිවෙලට ගෙනෙන්න ලැබී. அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் முதலாவது தேவனிலே அன்பு கூறு, இரண்டாவது சகோதரனிலே அன்பு கூறு. ඊශ්වරයන්ට දෙන ලද පළවන ආඥාව නුඹගේ තගේ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරව දෙදන්න තහේ තගේ සහෝදරයාට ප්‍රේම කරන්න යා. அவன் தேவனில் அன்பு கூறவில்லை, அவனுடைய சகோதரனிலும் அன்பு கூற முடியவில்லை. ඔහු දෙවියන් වහන්සේට ප්‍රේමය නොදක්විය. එබැවින් තමාගේ සහෝදරයාට ප්‍රේම කරන්නට ஆனபடியால் தான் அவன் நரகத்துக்கு போனான். එබැවින් මොහු නිරයට ගියේ. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனதுக்கு ஒரே காரணம் அவன் பிரமாணத்தின் அன்பை அவன் விட்டு விட்டபடியினார். එම ධනවතා නිරයට යමට එකම හේතුව නම් එම ප්‍රේමයේ ව්‍යවස්ථාව මොහු අතහැරිය බැවිනි. ஆனபடியால் நியாயப்பிரமாணத்தின் பொருள் என்னவென கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்திலும் நல்மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் உறக்கும் அன்பே
காரியமாயிருக்கிறது. එබැවින් ආඥාවේ පිළිවෙල අවනුයේ මායාස රහිත වූ ප්‍රේමය සහ ආඥාවන් සහ නියෝග පිළිපැදීමෙන් පැමිණෙනා වූ ප්‍රේමය වේ. நன்மை என்பது தேவனை நேசிப்பது, கண்ணில் காண்கிற சகோதரரை நேசிப்பது, நேசித்து கிரியை செய்வதா இருக்கிறது. යහපත්කම වනාහේ ඇස්වලට පෙනෙනා වූ සහෝදරයන් කෙරෙහි හා අන් අයට ප්‍රේමය දක්වන යන්නයි. அன்பு கூர்ந்தால் கற்பனையை கைக்கொள்ளுவோம். ප්‍රේමය දක්වනවා නම් අප ආඥාවන් පිළිපදවන அன்பு கூர்ந்தால் தேவனை நேசித்து நாம் நம்மளால் முடிந்ததை நாம் தேவனுக்காய் செய்வோம். ප්‍රේම කරනවා නම් ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේම කරමින් හැකි පමණින් උන්වහන්සේට දේවල් කරනු அன்பு கூர்ந்தால் மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டோம், நன்மையை மாத்திரம் செய்வோம். ප්‍රේම කරනවා නම් අන් අයට නපුරුකම් නොකොට යහපත් දේවල් කරනු ඇත. அப்படியா ජීவனை விடுகிறவர்கள் உயிர்த்தெழுதலிலே ஜீவனை அடையும்படியாக நித்திய ஜீவனை பெறும்படியாக உயிர்த்தெழும்புவார்கள். මේ ආකාරයෙන් ජීවනය පුදන්න සදාකාලයේ ජීවනය උපදවා ගන්නා පිණිස පිළිවෙලින් මොවුන් නැගිටවනු ලබන්නෝ. மத்தேயு 25 அதிகாரத்தில் 2 கூட்டத்தாரை இயேசு சொன்னார். මතේ 25 වන පරිච්ඡේදයේ කණ්ඩායම් දෙකක් යේසුස් වහන්සේ කීසේ. ஒரு கூட்டத்தாரை வெள்ளாடுகள் என்றும் ஒரு கூட்டத்தாரை செம்மறியாடுகள் என்றும் இயேசு சொன்னார். එක් කණ්ඩායමක් එළුවන් තියත් අනිත් කණ්ඩායම බැටළුවන් යයි දහමතුණු ලබයි. அந்த செம்மறியாடா இருந்த கூட்டம் சொன்னார்கள், இவர்கள் சிறைச்சாலையில் என்ன பார்க்க வந்தார்கள். මේ බැටළුවන් වශයෙන් සිටින කණ්ඩායම ප්‍රවසේ මොවුන් සිරගෙයි මාව வியாதியான என்ன பார்க்க வந்தார்கள். රෝගතුරු වූයේ මා බලන්ට வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தார்கள். වස්ත්‍ර රහිත වූයේ මා බලන්ට ආවෝය. அதுல இயேசு சொல்லுவதாம் என்ன, මේ ආකාරයේ යේසුස් වහන්සේ කියන්නේ தன் சகோதரர்களே இவர்கள் அன்பு கூர்ந்தார்கள். තමන්ගේ සහෝදරයන් කෙරෙහි ප්‍රේමය දක්වනවා. அதை செய்தவர்கள் என்ன கேட்டார்கள், ඒ කරාව අය තුරු කුමක්ද? ஆண்டவரே நாங்கள் உம்மை காணவில்லையே, ස්වාමීනි අපෝස අපි නොතුතුවෙමු. நாங்கள் என்ன நன்மை செய்தோம், කුමන ආපත්තම් කෙලෙමු. நாங்கள் எதை செய்தோம் எங்களுக்கு தெரியலையே, කුමන කෙලෙමු දැන් නොදන්නෙමු. ஆனா நீர் இப்படியெல்லாம் சாட்சி கொடுக்கிறீரே, මොකද මේ ආකාරයේ වහන්සේ සාක්ෂි දරයි. அது என்னது? ඒ කුමක්ද? அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தெய்வ அன்பு இருந்தது. ඔවුන්ගේ හද පතුලෙහි දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේමයක් ஆனபடினால் துன்பப்படுற யாவருக்கும் இரக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ඒකවිල් පීඩා විඳිනව සියවත සමදිනාට මනුකම්පාව දැක්වීමට அதற்கூட தேவனையும் சகோதரரை நேசிக்கிறோம் என்பதை தங்களுடைய கிரியையில் கூட நிரூபித்தார்கள். ඒ කරුණ කොටගෙන තමන්ගේ ක්‍රියාව හැසිරීමෙන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේමය දක්වන්න මේ අය උන් හෙළි කළා. ஆனபடினால் தான் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முதலே ஆயத்தமாக பண்ணப்பட்ட பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க அவர் எழுந்திருக்கிறவர்களாய் மாறினார்கள். එබැවින් ඔවුන් ලෝකේ පටන් ගන්න සිටම දෙවියන් වහන්සේ මගින් සෝදානම් කරලා ගත්තා උන්වහන්සේගේ රාජ්‍යයට හිමිකම් කියන්නට ඔවුන් රඟ බලා ගත්තා. நாம் දයාවனுடைய சாட்சியை கேட்டோம். මේ පියාගේ සාක්ෂි අපි ඇසුවා. அவர் இயேசுனுடைய பிள்ளையாய் மாறினார். ඔහු යේසුස් වහන්සේගේ දරුවෙක් වශයෙන් அந்த මාරුවා. காலத்தில் எல்லா துன்பத்தையும் ඒ சகித்தார். කාලේ තිබුණ සියලුම පීඩාවන් විඳ දරා இப்ப இருக்கிற ගත්තා. சந்ததிக்கு பசி பட்டினி என்றால் என்னன்னு தெரியாது. දැන් තිබෙනවා පරම්පරාවට කුසකින්න බඩගින්න කුමක්දයි නොදැන සිටි. அந்த நாட்கள் ஒழுங்கான சாப்பாடு என்றால் எப்படி என்று தெரியாது. ඒ කාලේදී තිබුණ හරි ආකාර කෑම වේල කුමක්දයි இப்பொழுது இருக்கிற නොදැන கடையில் ஹோட்டல் எதுவும் கிடையாது. දැන් තියෙන කඩපෙළ හෝටල් නැත. எந்த நல்ல ஆகாரமும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருந்தார்கள். රසවත් කිසිදු ආහාර ගබා ගැනීමට නොහැකි විය. அந்த துன்பத்தின் மத்தியிலும் சபையோடும் ஊழியர்களோடும் தேவஜனத்தோடும் பாடுபட்டார்கள். ඒ කාලේදී සභාව සමගද දේව සේවකයන් සමගද දුක් විඳින්නට යෙදුණා. சத்தியத்திலே நிலைத்திருந்தார்கள். සත්‍යතාවී රඳා පැවතුණා. உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். ඉගැන්වීමේ රඳා පැවතුණා. தேவனை நேசித்தார்கள். දෙනාසට ප්‍රේම කළා. தேவனை பின்பற்றின ஊழியர்களை நேசித்தார்கள். දෙවියන් වහන්සේ අනුගමනය කරව සේවකයන්ට ප්‍රේම කළා. தேவனை தேடி வந்த ஜனங்களை நேசித்தார்கள். දෙනාසේ සොයා පැමිණියා වූ සේවකට ප්‍රේම කළා. தங்களால் முடிந்த எல்லா உதவியையும் செய்தார்கள். තමන්ට හැකි පමණින් සියලුම සේවාවන් නිරත முடிந்த எல்லா நன்மையும் தங்களால் முடிந்த அளவு செய்து முடித்தார்கள். සියලුම යහපත්කම් තමන් විසින් කරනු அதை ලැබුවා. குறித்து நாம் அவருடைய சாட்சியை ஆரம்ப நாட்களின் சாட்சியை நாம் கேட்டோம். පටන් ගන්න මේ මොහොත සතු තිබුණා සාක්ෂ්‍ය පිළිබඳව සමන් දුනිමු. இவைகள் எல்லாம் இயேசு கொடுத்த சத்தியத்து கூட உண்டான நன்மை செய்கிற வாக்கியா இருக்கிறது. මේ යේසුස් වහන්සේ දුන්නා සත්‍යතාව මගින් ඇති වුණා වූ යහපත්කම් කරනු ජීවිතයක් බඳු. நல்ல தெய்வம் நல்ல காரியத்தை சொல்லி தருகிறார். යහපත් දෙවියන් වහන්සේ යහපත් දේවල් කියාපාන பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தமானதை சொல்லி தருகிறார். සුද්ධ වූ දෙවියන් වහන්සේ සුද්ධ වූ දේවල් කියාපාන தூய்மையான தெய்வம் தூய்மையை சொல்லி தருகிறார். පිවිතුරු දෙවියන් වහන්සේ පිවිතුරු දේවල් කියාපාන நீ ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தில் திருப்பி கொண்டு என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். එක් කම්මුණට පාර දෙනවන අනිත් කම්මුණට හරවා දීපන්නයි යේසුස් වහන්සේ நீ சமாதானம் பண்ணு என்று சொல்லிக் கொடுத்தார். සමාදානය කරපන්නයි කීසේක. என்னை பின்பற்றி வா என்று சொல்லிக் கொடுத்தார். ආනුව වරින්නයි කීසේක. ஒருவன் ஊழியம் செய்தார் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். යමෙකු සේවය කරේ නම් මානුව එත්වා යයි කීසේක. இவர் என்னுடைய சகோதரர்கள் சகோதரர்கள் தங்களால் முடிந்த அளவு ஊழியம் செய்து இயேசுவை பின்பற்றி ஜீவித்தார்கள். මේ සහෝදරයා හා සහෝදරියක පියා සහෝදරවරුන්ද සියලු දෙනාම හැකි පමණින් යේසුස් වහන්සේට සේවය කරමින් මාස අනුව ගියෝය. இப்பொழுது உலக தோற்றத்துக்கு முதலே ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு இந்த தாபனோட ஆத்மா இயேசுவை சென்றிருக்கிறது. දැන් ලෝකේ පටන් ගන්න සිටම සූදානම් කරන ලද උන්වහන්සේගේ සදාතනික රාජ්‍ය කරා මෙම පියාගේ අධ්‍යාත්මයදී ගොස් ඇත. அந்த நம்பிக்கையை வைத்து அந்த ஜீவியத்தை அவர்கள் செய்தார்கள். එම බලාපොරොත්තුව රඳවමින් එම ජීවිතය මොවුන් ගෙවෝය. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தின்படி ஜீவித்து எல்லாருக்கும் முடிந்த அளவு நன்மையை செய்தார்கள். ඔවුන්ට දෙන ලද එම ඉගෙන්වීමට අදාළව ජීවත් වෙමින් සියලු දිනට හැකි පමණින් යහපත්කම් முடிந்த කළා. அளவுக்கு எங்களுக்கும் அவர்கள் நன்மை செய்தார்கள். ඔවුන් අපට යහපත්කම් කළෝය. பாஸ்டர் சிம்சன் சொன்னது போல ஊழியத்துக்கு உதவி செய்வர்களாக இருந்தார்கள். පාස්ටර් සිම්සන්
විසින් පවසන ලැබූ ආකාරයට සේවයට සාහිත්‍ය ஒரு ஆவிக்குரிய பக்தி உள்ள ஜனமாய் முடிந்த அளவு ஜீவித்தார்கள். ආත්මිකව භක්තිවන්ත පවුලක් වශයෙන් හැකි පමණින් ජීවත් වූවා. ஆனபடினால் ஒரு நல்ல ஒரு முடிவை அவர் கண்டிருக்கிறார். එබැවින් යහපත් වූ අවසානයක් මොහු දැක ඇත. பரிசுத்தமான வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். பரிசுத்த ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். සුදුසු ජීවිතය අහවර කොට සුද්ධ වූ රාජ්‍යයට ප්‍රවිෂ්ඨ වී ඇත. முடிந்த அளவு உண்மையான ஜீவியத்தை ஜீவித்திருக்கிறார்கள். உண்மையான தெய்வத்திடம் போய் சேர்ந்திருக்கிறார்கள். හැකි පමණින් විශ්වාසවන්ත වූ ජීවිතයක් ගත කොට විශ්වාසවන්ත වූ දෙවියන් වහන්සේ වෙත ගොස් ඇත. தெய்வம் என்றால் அவர் அன்பானவர். දෙවියන් වහන්සේ යනු ප්‍රේමාන්විතයි. தெய்வம் என்றால் அவர் தூய்மையானவர், தாழ்மையானவர். දෙවියන් වහන්සේ යනු පිවිතුරුය. උන්වහන්සේ යටහත්. தெய்வமானவர் பரிசுத்தமானவர். දෙවියන් වහන්සේ පිවිතුරුය. அவரை பின்பற்றல் அவிதமாகவே ஜீவிக்கிறார்கள். උන්වහන්සේ අනුගමනය කරන්න ඒ ආකාරයෙන් ජීවත් இந்த වන්නේ. ஐயாவும் அந்த குடும்பம் அவிதமாகவே ஜீவித்தார்கள். මේ පියාදේ පවුලේ සමාජිකයන් මේ ආකාරයෙන් ජීවත් தங்கள் වුණා. ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தின்படி ஜீவியத்தை ஜெயகரமாய் முடித்திருக்கிறார்கள். වාරදිනලාට ඉගෙනීමට අනුව ජීවිතය ජයග්‍රහණය சமாதானத்தோடும் தூய்மையோடும் வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். සමාදානයේ යුක්තව පවිත්‍රත්වයෙන් යුක්තව ජීවිතය කෙලවර කළා. தங்களை ரட்சித்த நடத்தின பாதுகாத்த தேவனிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ගැලේවා ගෙන කියා වූ ආරක්ෂා කළ දෙනස වෙත ගොස් ඇත. ஒரு சந்தோஷமான கழிப்பு வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம் ஒரு மரண வீட்டுக்கு போவது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. යහපත් මංගල නිවසකට යාමට වඩා අමංගල නිවසකට සහභාගී වීම යහපතේ දෙනස. அங்கே போனால் நம்ம எல்லாருடைய முடிவை சிந்திக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ස්ථානෙට යනවා නම් සියලු දෙනාගේම අවසානයේ පිළිබඳව කල්පනා කළ இப்பொழுது நாம் හැකියි. எல்லாரும் நம்முடைய எதிர்காலத்தை சிந்திக்கலாம். දැන් අප සමදින අපගේ අනාගතය කල්පනා කළ හැක. போன சனிக்கிழமை இந்த ஐயா முடித்தார். இன்றொரு இந்த நிமிஷத்தில் நாம் எல்லாரும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கலாம். පසුගිය සෙනසුරාදා මේ පියා තමාගේ ජීවිතය ආවර කළා. එමෙන්ම අපද ඕනෑම මේ මොහොතක අපගේ ජීවිතය කෙලවර කළ හැකියි. இவருடைய வாழ்க்கையின் சாட்சியினாலே இவர் இயேசுவை போயிருக்கான்னு நாங்கள் சொல்லுகிறோம். මේ ඔහුගේ ජීවිතයේ සාක්ෂිය නිසා දෙවියන් වහන්සේ වෙත මොහු ගොස් සිටිනවා යයි අපි அந்த පවසනවා. நம்பிக்கையுடைய வாழ்க்கை கொடுத்திருக்கிறது இயேசு கொடுத்திருக்கிறார். එම බලාපොරොත්තු සහිත ජීවිතය ගෙන දුන්නේ යේසුස් වහන්සේය. இன்றைக்கு நானும் நீங்களும் மரித்தால் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? අද ඔබත් මමත් මේ යනවා නම් මෙම බලාපොරොත්තු අප සතු වේද? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கணன் நான் மரித்தாலும் இயேசுவை போவேன் என்ற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේට මහින් වේවා. මේ මොහොතේ මම මේ යනවා නම් යේසුස් වහන්සේ වෙත ඇදී යන්නේ මේ යනවා බලාපොරොත්තු උන්වහන්සේ මා සතු දී ඇත. இந்த பாவத்தை மன்னித்தாருடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். මාගේ පාපිෂ්ඨ ජීවිතය උන්වහන්සේ නැති කළසේක පකමා කළසේක උන්වහන්සේ මාට இயேசுனுடைய வசனத்தை கேட்டு கைக்கொண்டு ஜீவித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ජීවිතය ගැන අප සිතමින් ඒ සදා ගමනේ தூய்மை 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 என்று புலம்பி புலம்பி ஆண்டவரை கூப்பிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். පවිත්‍රකම යයි පවසමින් හඬමින් වැළපෙමින් අපි දුවමින් எந்த கணம் மரித்தாலும் பரவாயில்லை என்னுடைய இயேசுவை காண வேண்டும் நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ඕනෙම මොහොතක මේ දිහාට කම් නැත. අප යේසුස් වහන්සේ දෑ දකින්න යනවා බලාපොරොත්තු සහිත இதுவே ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். இதுவே கிறிஸ்தவனின் நம்பிக்கை. මේ කිතුණු ජීවිතයයි කිතුණු වන්ගේ බලාපොරොත්තු இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். මේ වචනේ සම්බන්ධව සම්බන්ධනාම ඔබ යේසුස් වහන්සේව දැනගනින්න. மோட்சத்துக்கு போற ஒரே வழி நம்முடைய இயேசுவா இருக்கிறார். මොක්ෂයට යන එකම මාර්ගය අපගේ යේසුස් වහන්සේ நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் கழுவும்படியாய் இரத்தத்தை சிந்தினவர் நம்முடைய இயேசுவா இருக்கிறார். අපේ පාපයට කමා කරන පිණිස අපව සේදු අපගේ දෙවියන් යේසුස් වහන්සේ වනසේක. பாவம் இரத்தத்தினால் மாத்திரம் கழுவப்பட்ட மன்னிப்பு கிடைக்கும். පාපය ලේබලින් පමණ සෝදන ලැබ කමාව ලබා ගත හැකියි. அது எந்த மிருகத்தினுடைய பறவையின் ரத்தம் இல்ல, தெய்வத்தினுடைய ரத்தம் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்கும். කුමන දෙවියන්ගේ පක්ෂයකෝ මුර්ගීකගේ ලේබලින් නොව යේසුස් වහන්සේගේ ලේබලින් පමණයි සමාවලි. ஒரு தெய்வத்தின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்க கூடும். දෙවියන්ගේ රුධිරය පමණයි අපව සුද්ධ කළ இந்த හැකියි. ஐயாவையும் எங்களையும் இருக்கிற தேவஜனங்கள் எல்லாரையும் இயேசு இந்த ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் பரிசுத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். මේ මොහොත දක්වා මේ පියාගේ ජීවිතයේද අප සමතනාගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේගේ රුධිරය මකින් සෝදනු ලැබ මේ දිවීම දුවමින් සිටින. ஆனபடியால் இந்த நிமிஷம் மரித்தாலும் பரவாயில்லை மோட்சத்துக்கு போன்ற நம்பிக்கையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். මේ මොහොතේ මේ කියත අපි යේසුස් වහන්සේගේ රාජ්‍යයට ඇදී යන්නෙමු යන්න බලාපොරොත්තු අප සතු වනු ඇත. இப்பொழுது என்னுடைய ஆண்டுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் இயேசுவை பின்பற்றுங்கள். மோட்சத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சந்திக்கலாம். දැන් මාගේ මේ දෙවියන් වහන්සේගේ හඬ අසන්නව සෑමදෙනාම ඒකේ විශ්වාස තබන්න අප සෑමදෙනා යේසුස් වහන්සේගේ එම මෝක්ෂ රාජ්‍යය දකින්නු ලබනු இந்த ඇත. பூமியில எங்க ஜீவித்தாலும் பரவாயில்லை இயேசுவை பின்பற்றி ஜீவித்துக் கொண்டிருப்போம். මේ පිට ඕනෑම ස්ථානික ජීවත් විය හැක යේසුස් වහන්සේ අනුගමනය කරමින් ජීවත් වන්නෙමු. நாம் எந்த மூலையில மரித்தாலும் பரவாயில்லை ஒன்றாய் மோட்சத்திலே நாம் சந்திப்போம். ඕනෑම මුල්ලක මිය යන්නට පිළිවනි. එනමුතු යේසුස් වහන්සේගේ රාජ්‍යයේදී අප සෑමදෙනා එකමුතුව இந்த தாப்பனாரை போல நீங்கள் எல்லாருமே இயேசுவை பின்பற்றி மோட்சத்திலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. සමග ගියා ඔය ආදී පාවති අප සෑමදෙනා ගමන් කරමින් ඒ යේසුස් වහන්සේගේ රාජ්‍යයේදී අපි දකින්නු ලබන්නෙමු. ස්වාමීන් වහන්සේ අප සෑමදෙනාට ආශිර්වාද කරන සේක්වා. அருமையான தகப்பனுடைய முடிவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். අනගවෝ ඥානන්ගේ අවසානයේ නිසා උන්වහන්සේට ස්තුති சோதரம் 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 அருமையான தகப்பனுடைய சுகந்த
வாசனையான ஜீவியத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். මේ අමර්ථ පියාණන්ගේ සුගතවත් ජීවිතය වෙනුවෙන් ස්තුති කරනවා. சோத்திரம் 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 இவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தபடினால் நாங்களும் தைரியமாக சாட்சி சொல்லவும் ஆண்டுடைய வார்த்தைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. அவரை ஸ்தோத்திரிப்போம். ඔහු ජීවිතය ගත කර බැවින් ස්වාමීන් වහන්සේට ඔහු කියන සාක්ෂි පවසන්නටත් ඒ ජීවිතය ගැන පසසන්නටත් කතා කරන්නටත් අපට හැකියාව දී තිබෙන බැවින් වහන්සේට ස්තුති சோத்திரம் 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 இவர் இனி இந்த பூமிக்கு வரப்போவதில்லை. நாங்கள் போய் இவரை சந்திக்க போகிறோம். මේ සහෝදරයා මින්මතට නිහිපිට පොළවට පැමිණෙන්නට යන්නේ නැත. අප මේ පියාව ගොස් හමුවන්ට යනවා. அவரை ஸ்தோத்திரிப்போம். වහන්සේට ස්තුති சோத்திரம் 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 நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார். යහපත්කම් කරනවුන් ජීවන උපදවා ගන්නා පිණිස නැගිටින්නෝය. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். උන්වහන්සේගේ ආඥාවන් පිළිපදින පිණිස தேவன் மேல் அன்பு கூற, அயலகத்தார் மேல் அன்பு கூற, දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රේමය දක්වන පිණිස අසල්වාසීන් කෙරෙහි ප්‍රේමය දක්වනු සඳහා அதனுடைய கிரியைகளை நம்மிலே வெளிப்படுத்த ඒ ක්‍රියාවන් අප තුළින් දිස්වන පිණිස தகப்பனுக்கு தேவன் உதவி செய்ததைப் போல நமக்கும் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். මේ පියාණන්ට උන්වහන්සේ උපකාර කළක් මෙන් අපටද උපකාර කරන පිණිස ස්තුති කරනවා. சோத்திரம் 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 இவரோடு தொடர்புடைய சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், இங்கு வந்திருக்கிற அன்புக்குரியவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் எல்லாரும் இந்த தகப்பனை நித்திய ராஜ்யத்திலே காண போகிறார்கள். அந்த அன்புக்காய் அதனை ஸ்தோத்திரிப்போம். මොහු හා සම්බන්ධ වුණු ඔවුන්ගේ දරුදරියන්ට ඥාතීන්ට හිතමිතුරාදීන් සියලු දෙනාම ඔවුන් යේසුස් වහන්සේ වෙත ගොස් සිටිනාක් මෙන් එම ස්ථානයේදී මොවුන් දකින්න ලබන පිණිස එවන් ප්‍රේමයක් දක්වන්නයි ස්තුති කරනවා. சோத்திரம் 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 நியாய தீர்ப்பை அடைவதற்கு செல்லக்கூடாது. அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக பரலோகத்திலே வந்து சேர உதவி செய்யும்படி அந்த உலக மக்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். කිසි කෙනෙකු විනිශ්චයට පත් කරනු නොලබ සමතනාම යේසුස් වහන්සේ තුළ ගැනීම උපදවාගෙන උන්වහන්සේගේ රාජ්‍යයේදී සමස්ත ලෝකම මුදනු ලැබ උන්වහන්සේගේ රාජ්‍යයට ප්‍රවිෂ්ඨ වන්නට ස්වාමීන් වහන්සේ සහාය දක්වන්නයි ස්තුති කරනවා. சோத்திரம் 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 அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான தகப்பனுடைய வாழ்வினுடைய ஒரு அருமையான முடிவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒரு நல்ல முடிவுக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சையும் ஜெபமுமாக உபவாசமுமாக இருக்கிறது, ஊழியமுமாக இருக்கிறது, அவருடைய பிரயாசமுமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தகப்பன் ஒரு நல்ல முடிவை பெற்றுக்கொண்டான். ஒரு அருமையான இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் தன்னை அர்ப்பணித்து நம்முடைய சமூகத்திலே வந்து ஒரு மகிழ்ச்சியான அந்த தேசத்திலே காணப்படுகிறார். அதை கைப்பிடிக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி அநேகருக்கு ஒரு சாட்சியை வைத்து முடிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். இந்த அடக்கத்தினூடாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் அநேகரை உம்முடைய கிட்டி சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாய் இந்த தகப்பனாரை உங்களுடைய அண்டையிலே சேர்த்துக் கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயுதம் கடைசிய கடன் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பேர நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சத்தியத்தையும் உபதேசத்தையும் உண்மையும் கொடுத்து உம்முடைய ஜீவனையும் கொடுத்து மீட்ட தெய்வக்காய் சோத்திரம். எங்களை மீட்டுக்கிறதுக்காய் சோத்திரம். பரிசுத்தவான்களை மீட்டபடியால் சோத்திரம். அதிகமான மீட்பை பெற்று மரணத்தை ஜெயமாய் விழுங்கி
நீ வரும் பொழுது அந்த எக்கால சத்தத்திலே உயிர் திரும்ப போறதுக்காய் சோத்திரம். இந்த நம்பிக்கையினாலே எல்லாரும் தேற்றப்படட்டும், அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும். தாங்களும் அந்த உயிர் அந்த வாழ்க்கைக்குள்ள வர செய்யும். நடத்தும் எல்லாரையும் ஆசீர்வதியும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருந்தாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இயேசுதாமை மேல் வரும்பரைக்கு நம்ம அனைவரோடும் கூட இருக்கிறார். மண்ண போற எல்லாரும் மண் போடலாம். நீங்கள் மண் போடுறவங்க போடலாம். அதுக்கு பிற்பாடு இந்த அந்த நேரத்தில் நாங்கள் පාඩතල රෙන්ඩාව පාඩලේ පස් දාන්න අය පස් දාන්න පුළුවන්. ඊපස්සේ මේ මිනි වල වසනු ලැබේ. එවිට අප ගීතිකා කුලවල දෙවන ගීතය ගායනා කරනවා. Usually